அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பாதை மாறும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று இந்த 2024 உங்களுடைய பாதையை மாற்றினால் 2025 வழி இல்லாத, கண்ணீர் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனிவானுடைய வக்கர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடம் ரிஷபத்திலும், உங்களுடைய மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய தனுசிற்கு 10ஆம் இடம் கன்னியிலும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ராசிநாதன் நட்சத்திராதிபதியாக பார்த்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அதாவது ராசிநாதன் குருவான் 6லிருந்து ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். அதாவது கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கேதுவை பார்க்குறாரு. அந்த கேது உங்களுடைய நட்சத்திராதிபதி. ஸோ இந்த அமைப்பில் எண்ணம் போல் வாழ்க்கை, அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு ஏராளமான முறையில் உண்டு இந்த வருடத்தில். அதனால் திருமணமாக இருக்கட்டும் அல்லது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இரண்டையுமே கைகூடி வரக்கூடிய தருணம் இது. அப்போது இந்த வருஷத்தில் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்குண்டான முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் வேகத்தையும் புதிய முயற்சியும் அதிகப்படுத்துங்க. இந்த வருடம் திருமணத்திற்குண்டான நிச்சயத்தை ஏற்படுத்திக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. 2025 திருமணம் இல்லை, வாழ்க்கை துணை அமையலை அப்படின்னு வருத்தப்படாமல் நீங்கள் இருக்க முடியும். ஸோ இந்த விஷயத்த முதல்ல பண்ணிக்கங்க. 2வது, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருடத்தில் தாராளமாக அந்த தொழிலுக்குண்டான ஆயத்த பணிகளை ஆரம்பிச்சிருங்க. கையில் காசு பணம் இருக்குன்ற பொழுதே அதை தொடங்குவது நல்லது. அல்லது நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு சில ஆட்கள் இருக்கும் பொழுதே அந்த காரியத்தை தொடங்கிறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட சூழல் இந்த 2024 முடிவதற்குள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் 2020 அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதற்கு அடுத்தபடியாக இந்த உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவு, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை, ஸோ இது எல்லாமே சரி செஞ்சுக்க முடியும். பிள்ளைகளுடைய கடமையை முடிக்க முடியும். உங்களுடைய பசங்களுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் அல்லது வேலை தொழில் அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான ஒரு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் பண்ணிக்கோங்க. அடங்காத உங்களுடைய பேச்சுக்களை கேட்காத மதிக்காத பிள்ளைகள் கூட, உங்கள் பசங்க கூட இந்த தருணத்தில் இந்த 2024 உங்களுடைய பேச்சுக்களை கேட்பார்கள். ஸோ அதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் ஒரு வண்டி வாகனத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மாற்றிடுங்க. அடுத்த வருஷம் தள்ளி போடாதீங்க. அதே போல் வீட்டு விஷயத்தில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணால் இந்த வருஷம் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் படிக்கின்ற விஷயத்தில், அதாவது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், தனுசு ராசி மூல நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. படிக்கின்ற இடத்துல தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். மேலும் இந்த வருடத்தில் பூர்வீக சொத்துக்கள் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பரம்பரை தொழிலோ அல்லது பரம்பரை மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களோ பணம் பொருளோ கிடைக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த கூட முயற்சி நீங்கள் தீவிரப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2025 உங்களுடைய தனுசு ராசிக்கு 3ல் சனிவான் இருக்கிறார். அவர் நல்ல நிலையில் இருப்பார். இப்போ வக்ரமாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ 3ல் இருக்கக்கூடிய சனி வக்ரமடைந்து இருக்கின்ற காரணத்தினால் சனிவானுடைய பார்வை மூலமாக எடுக்கக்கூடிய கெடுபலன் ஏற்படாமல் இருக்கும். எந்தெந்த விஷயத்தில்? காதல் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில். அப்போது காதலும் சரி, பிள்ளைகள் விஷயத்தும் சரி, சில முடிவுகளையும் புதிய முயற்சிகளையும் எடுத்துறது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது, பதவி வாய்ப்பு, அரசாங்க விஷயத்தில் ஸ்டெப்ஸ் எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்தபடியாக வீடு மாற்றம் பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நான் போகணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு வந்துடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு மாற்றத்தை செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், தள்ளி போடாதீங்க. இந்த வருஷம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 2025 நிம்மதியின் நிழலில் நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். சரிங்களா? ஸோ இது மட்டும் தவறாமல் நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.